ஹாய் வெல்கம் டு REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இப்போ ஒரு 4 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 4ஐயும் ஒன்னோட ஒன்று பக்கத்தில் வச்சுட்டு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கணும். இப்போ 4 ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து அதில் அடிப்பக்கத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 3 இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுட்டு நம்ம கட் பண்ணதை அடிப்பக்கத்தில் வர மாதிரி வச்சுட்டு ஒட்டி எடுத்துக்கணும். இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு எடுத்துக்கணும். இப்போது ஸ்டாண்ட் மாதிரி வருது இல்லையா, அதில் இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுக்காக ஸ்டிக் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே நம்ம கலர் பண்ணிக்கலாம். நான் அக்ரிலிக் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பெயிண்ட் கொடுத்துக்கலாம், இல்லை பெயிண்டே கொடுக்காம இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். இப்போது இதை நம்ம ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். இதை ஸ்டிக் பண்ண பிறகு இதுக்கு டெக்கரேஷனுக்காக நீங்கள் ஏதாவது ஸ்டிக்கர்ஸோ இல்லைனா வேறு ஏதாவது கிளிட்டர் ஃபோம் ஷீட்லேயோ இல்லை ஏதாவது லேஸ் மாதிரியோ நீங்கள் ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ இதில் டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து வச்சுட்டு டைனிங் டேபிளில், டீப்பாயில், கிச்சனில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.